Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin ridwanullahi ta'ala alayhim ajma'in. Innal hasanati yudhibna as-sayyi'at. Sadaqallahu al-aliyyul azim. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனின் அன்பும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த அமர்வில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழிக்கின்றனர். பொதுவாக மனிதன் தான் தவறாக எழுதியதை அழித்து விடுகிறான். தன்னுடைய ஆடைகளினுடைய அழுக்குகளை துவைத்து விடுகிறான். இப்படியே எந்த ஒரு தவறை கண்டாலும், எந்த ஒரு அசிங்கத்தை, எந்த ஒரு அவமானத்தை கண்டாலும் உடனே சரி செய்பவனாக மனிதன் இருக்கிறான். ஆனால் அவனுடைய அமளி குமுளிகளினுடைய பட்டோலையை, அவன் செய்த தவறுகளை அழிப்பதற்கு மறந்து விடுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை அழிக்கும். நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பாவம் நாம செஞ்சுட்டோம் சொன்னா உடனே அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு நன்மைகளை செய்து விட வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அவுஸீனி, எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அமில்த ஸய்யத்து, ஏதாவது ஒரு பாவத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா ஃபஅத்பஉஹா ஹஸனா, அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுடு, அந்த நன்மை என்ன செஞ்சிடும், பாவத்தை அழிச்சிடும் அப்படின்றாங்க. இப்போ உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அமில் ஹஸனாத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவுமா அந்த நன்மையில இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிய அஃலலுல் ஹஸனாத், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நன்மை தான் நன்மைகளே சிறந்த நன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்ல வரக்கூடிய செய்தி, நாம செய்யக்கூடிய பாவம், ஏதாவது ஒரு பாவம் நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை தொடர்படியாக ஒரு நன்மையை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவங்கள் உடனடியாக அழிக்கப்படும். நாம பாவங்களை அழிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த வசனம் எப்ப இறங்குது, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், இந்த வசனம் எப்ப இறங்குது, ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் வராரு, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் தோட்டத்துல ஒரு பெண்மணியை பெற்றுக்கிட்டேன். என் தோட்டத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பெண்மணிக்கு தவறான முறையில நான் நடந்தேன், தவறான உறவுல ஈடுபடல, முத்தம் கொடுத்தேன், கெட்டி அணைச்சேன். ஆனா தவறான உறவுல நான் தவிர நான் வேற எதுவுமே செய்யலன்னு சொல்லி ஒரு பதறி அடிச்சு சைத்தானுடைய அந்த இதுல நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு சூழ்ச்சியில மாட்டி நான் பாவம் செஞ்சுட்டேன்னு பதறி வந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க, ஒரு பதிலுமே அவருக்கு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வசனம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலா சொல்றாங்க, தொடர்ந்து தொழுதுக்கப்பா, என்ன செஞ்சுக்க, தொழுதுரு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுடும் என்பதாக. இப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை அவங்க பாவம் விலங்கி எவ்வளவு பதறி வந்து என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுல அவரு அதை யார்ட்டையுமே சொல்லாமலே இருந்திருக்கலாமே, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்றத உங்கள்கிட்ட வந்து சொல்லாமலே இருந்திருக்கலாமே. அப்படி சொல்லாம இருந்தா அல்லாஹ்வே உங்களுடைய குற்றத்தை மறைச்சிருப்பானா இல்லையா, யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா இல்லையா, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம், பாவங்களை நாம் செய்தால் அதை தொடர்ந்து நன்மைகளை நாம் என்ன செஞ்சிடணும். ஆனா நம்மளுடைய கவனக்குறைவு எந்த அளவு இருக்குது பாருங்க. நாம இதெல்லாம் பாவமே விளங்காத ஒரு நிலையில நம்ம சமூகம் போயிட்டு இருக்குது. ஒரு ஆணுக்கு பெண் தோழி இருப்பது என்பது கௌரவம், ஒரு பெண்ணுக்கு ஆண் தோழி இருப்பது என்பது கௌரவம். அவர்களுக்கு மத்தியில் ஒட்டுதல்கள் வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் உரசல்கள் வேண்டும், ஆனால் குழந்தைகள் மட்டும் வேண்டாம். அப்படி ஒரு வழியா குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்க கருவுலையே அழிச்சிடுவோம்.
அப்படி ஒருவேளை குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அதை நாங்க கருவுல அழிச்சிடுவோம். அப்படி ஒருவேளை அதையும் தாண்டி பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், அதை நாங்க அனாதாசனத்துல கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், சேர்த்துருவோம் என்பதாக ஒரு அஜெண்டாவிலே வாழக்கூடிய ஒரு சமூகத்தை சிட்டிகளிலே நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனுடைய பின் விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, பல தடைகளையும் தாண்டி அமெரிக்காவிலிருந்து வெளியான ஒரு புத்தகம், என்ன புத்தகம் அப்படின்னு சொன்னா ஃபாதர்லெஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த புக்குக்கு தலைப்பே என்னன்னு சொன்னா தந்தை இல்லாத அமெரிக்கா அப்படின்னு. அந்த புத்தகம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அனுமதித்த காரணத்தினால என்ன வேணாலும் மன்னிக்கலாம் அமெரிக்கால. அப்ப அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அனுமதித்தின் காரணத்தினால நிறைய அனாதைகள் என்ன செஞ்சுட்டாங்க, உருவாகி போயிட்டாங்க. நிறைய அனாதையான குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் பேசுது. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப மோசமான விஷயம் என்ன தெரியுமா, மகன் என்ன செய்யறான், அம்மாவோட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மகன் அம்மாவோட சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. தந்தை மகளோட ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய உறவுல ஈடுபடக்கூடிய ஒரு நிலை அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிருகத்தை விடவும் மோசமான ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், முதல்ல ஏதாவது ஒரு பாவத்தை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, கண் ரீதியாக, காது ரீதியாக, வாய் ரீதியாக ஏதாவது ஒரு பாவத்தை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே அதை நம்ம தப்புன்னு விளங்கிடணும். அதுக்கான நன்மையினுடைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். விளங்க வேண்டிய விஷயம் ஆயத்து என்ன சொல்லுது, பாவத்தை அழிச்சிடும் சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பாவத்தை மட்டும் அழிக்காது, அதுக்கடுத்து இனிமே அந்த பாவத்தை செய்யணும். அந்த பாவத்து மேல ஒரு சின்ன ஆசை இருக்குதா இல்லையா, அதையும் சேர்த்து என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பாவங்கள் செய்யாமல் இருப்போம். அப்படி ஒருவேளை நாம் பாவங்கள் செய்தால் அதை அழிக்கக்கூடிய வழியிலே நன்மைகளை செய்பவர்களாக நாம் மாறுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்மை நல்லோர்களின் கூட்டத்திலும் நல்லோர்களாகவும் ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்தபுரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.